அண்மைச் செய்தி. திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கு ஒரு வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன். தற்போது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதற்கான காரணம் என்ன? மேலும் வணக்கம் ஜெயஸ்ரீ. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த ஆசிரியை ஹெலினி ரோனிகா ஜேசிபல் தாக்கல் செய்த அந்த மனுவில், நான் திருநெல்வேலி மாவட்டம் திசைவிலை சாமாரியா ஜெயின்ஸ் ஜான்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். இந்த பள்ளியில் ஏற்கனவே பணியாற்றி வந்த ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்து சென்று விட்டதால் காலியாக இருந்த உடற்கல்வி ஆசிரியர் பணியை எனக்கு வழங்க பள்ளி நிர்வாகம் மாவட்ட கல்வி அதிகாரிக்கு பரிந்துரை செய்தது. ஆனால் பல காரணங்களை கூறி என்னை பணி நிரந்தரம் செய்ய மாவட்ட கல்வி அதிகாரி மறுத்துவிட்டனர். இது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்தேன். வழக்கு விசாரணை செய்த நீதிமன்றம் எனக்கு பணி நிரந்தரம் வழங்க மாவட்ட கல்வி அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் உத்தரவு பிறப்பித்தது வரை இன்று வரை நீதிமன்ற உத்தரவுப்படி எனக்கு பணி வழங்கவில்லை. எனவே நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், இயக்குனர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதி நீதிமன்ற உத்தரவை முறையாக செயல்படுத்தவில்லை. எனவே திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி சின்னராசி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையின் கீழ் கல்வி அதிகாரிக்கு ஒரு வார சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மேலும் நீதிமன்ற உத்தரவு முறையாக நிறைவேற்றி பிப்ரவரி 26ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.